ஹாய், கம் ஸ்டடி வித் மீ எல்டர் பிராக் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் முதலாம் இராஜாக்கள் 3-4 பார்க்கப் போகிறோம். முதலாம் இராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் சாலமோன் இஸ்ரவேலின் ராஜாவாக நிற்கிறான். அவன் இளம் வயதானவன். தாவீது நின்ற இடத்தில் இப்போது அவன் நிற்கிறான். ராஜ்யம் அவன் கையில் இருக்கிறது. ஆனால் அந்த அழைப்பின் பாரம் ஒருவன் தனியாக சுமக்க முடியாத அளவு பெரியது. இந்த அதிகாரம் சாலமோனின் உள்ளத்தை காட்டுகிறது. அவன் கர்த்தரை நேசித்தான். தாவீதின் வழிகளில் நடக்க விரும்பினான். அவன் முழுமையானவன் அல்ல, உயர்ந்த இடங்களில் பலி செலுத்திய பலவீனமும் பதிவில் இருக்கிறது. ஆனாலும் அவன் இருதயம் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி இருந்தது. சாலமோன் கிபியோனுக்கு சென்று பலி செலுத்துகிறான். அந்த இரவில் கர்த்தர் கனவில் அவனிடம் வந்து, நான் உனக்குக் கொடுக்க வேண்டியது என்ன? கேள் என்று சொல்கிறார். அந்த கேள்வி இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. சாலமோன் நீண்ட ஆயுளைக் கேட்கவில்லை. செல்வத்தைக் கேட்கவில்லை. எதிரிகளின் அழிவைக் கேட்கவில்லை. பயப்படத்தக்க அதிகாரத்தைக் கேட்கவில்லை. அவன் தன் அழைப்பை பார்த்தான். மக்களைப் பார்த்தான். தன் பலவீனத்தையும் பார்த்தான். அவன் தன்னை ஒரு சிறு பிள்ளை போலக் கண்டான். எப்படி போவது, எப்படி வருவது என்று அறியாதவன் என்று சொன்னான். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரிய ஜனத்தை ஆள வேண்டியவன் என்று உணர்ந்தான். அதனால் அவன் பரிசுத்தமான ஒன்றைக் கேட்டான். அவன் புரிந்துகொள்ளும் இருதயத்தைக் கேட்டான். ஜனங்களை நியாயமாக நியாயந்தீர்க்க ஞானத்தைக் கேட்டான். நன்மை தீமையை பிரித்தறிய ஆற்றலைக் கேட்டான். இதுதான் உண்மையான ஞானத்தின் வேர். ஞானம் என்பது அதிகம் தெரிந்திருப்பது மட்டும் அல்ல, தேவனைக் கேட்கும் இருதயம், ஜனங்களை புரிந்து கொள்ளும் மனம், கடினமான நேரத்திலும் நீதியை தேர்ந்தெடுக்கும் உள்ளம், அதுவே ஞானம். கர்த்தர் சாலமோனின் விண்ணப்பத்தில் மகிழ்ந்தார். அவன் சுயநலமானவற்றைக் கேட்காததால் கர்த்தர் அவனுக்கு ஞானத்தையும் புரிதலையும் கொடுத்தார். மேலும் செல்வம், கீர்த்தி, கர்த்தரின் வழியில் நடந்தால் நீண்ட ஆயுள் ஆகிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். பிறகு அந்த ஞானம் ஒரு தீர்ப்பில் வெளிப்படுகிறது. 2 பெண்கள் ராஜாவிடம் வருகிறார்கள். இருவருக்கும் குழந்தை பிறந்திருந்தது. ஒரு குழந்தை இறந்தது. ஒரு குழந்தை உயிரோடு இருந்தது. இருவரும் உயிருள்ள குழந்தை தங்களுடையது என்று சொல்கிறார்கள். சாட்சிகள் இல்லை. எளிய ஆதாரம் இல்லை. வார்த்தைகள் மட்டும் போதவில்லை. சாலமோன் உண்மையை கண்டறிய வேண்டும். அவன் குழந்தையை 2ஆக பிளந்து இருவருக்கும் கொடுங்கள் என்று கட்டளையிடுகிறான். பொய்யான தாய் இழப்பை ஏற்றுக்கொள்கிறாள். குழந்தை தன்னிடம் இல்லை என்றால் மற்ற பெண்ணிடமும் இருக்கக்கூடாது என்று அவள் மனம் காட்டுகிறது. ஆனால் உண்மையான தாய் இரக்கத்தின் மூலம் வெளிப்படுகிறாள். குழந்தை உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அவனை விட்டுக் கொடுக்க தயாராகிறாள். அவளுடைய அன்பு உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறது. சாலமோன் இருதயத்தை பார்க்கிறான். உயிருள்ள குழந்தையை உண்மையான தாயிடம் கொடுக்கிறான். இஸ்ரவேல் அந்த தீர்ப்பை கேட்டபோது ராஜாவை மரியாதையுடன் பயந்தார்கள். ஏனெனில் நியாயந்திருக்க தேவனுடைய ஞானம் அவனில் இருப்பதை அவர்கள் கண்டார்கள். இந்த அதிகாரம் ஒரு புத்திசாலித்தனமான பதிலைப் பற்றியது மட்டும் அல்ல, தன்னைத் தனியாக போதுமானவன் என்று எண்ணாத ஒருவருக்கு தேவன் ஞானம் கொடுப்பதைப் பற்றியது. சாலமோனின் பெருமை கர்த்தருக்கு முன் தாழ்மையுடன் நின்று, எனக்கு உதவி தேவை என்று ஒப்புக்கொண்ட இரவில் தொடங்கியது. நமக்கும் அதே தேவை இருக்கிறது. பெற்றோருக்கு ஞானம் தேவை. தலைவர்களுக்கு ஞானம் தேவை. ஆசிரியர்களுக்கு ஞானம் தேவை. சீடர்களுக்கு ஞானம் தேவை. பெருமை வழிநடத்த முடியாத முடிவுகள் நமக்கு வரும். பயம் உண்மையே காட்டாது. கோபம் நீதியே உண்டாக்காது. நமக்கு புரிந்துகொள்ளும் இருதயம் தேவை. இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய பரிபூரண ஞானம். அவர் இருதயத்தை முழுமையாக காண்கிறார். அவர் நீதியுடனும் இரக்கத்துடனும் நியாயந்தீர்க்கிறார். உண்மை மற்றும் பொய், அன்பு மற்றும் சுயநலம், மனந்திரும்புதல் மற்றும் நடிப்பு இவற்றை அவர் பிரித்தறிகிறார்.
நாம் தாழ்மையுடன் ஞானத்தை கேட்கும்போது நல்ல யோசனை மட்டும் கேட்பதில்லை. முடிவெடுக்கும் இருதயத்தை தேவன் வடிவமைக்க வேண்டும் என்று கேட்கிறோம். சாலமோன் ஞானத்தை கேட்டான். கர்த்தர் அவனுக்கு கேட்கும் இருதயத்தை கொடுத்தார். முதலாம் இராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் தேவனால் கொடுக்கப்பட்ட ஞானம் ஒரு ராஜ்யத்தை எப்படி ஒழுங்குபடுத்துகிறது என்பதை காட்டுகிறது. இந்த அதிகாரம் 3ஆம் அதிகாரம் போல நாடகமயமானது அல்ல. இரு பெண்களின் வழக்கு போல அதிர்ச்சியூட்டும் தருணம் இல்லை. இரவில் வரும் கனவும் இல்லை. ஆனாலும் இந்த அதிகாரம் முக்கியமானது. ஏனெனில் ஞானமுள்ள ஆட்சி தினசரி வாழ்க்கையில் எப்படி கனியளிக்கிறது என்பதை இது காட்டுகிறது. சாலமோன் அதிகாரிகளை நியமிக்கிறான். ராஜ்யத்தை ஒழுங்குபடுத்துகிறான். ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகளை அளிக்கிறான். இஸ்ரவேலை ஆளுவது சாதாரண வேலை அல்ல. ஞானமுள்ள ராஜா எல்லாவற்றையும் தனியாக சுமக்க முயலமாட்டான். அவன் ஒழுங்கை உருவாக்குகிறான். அதுவும் ஞானத்தின் ஒரு அடையாளம். ஞானம் நெருக்கடியான நேரத்தில் நல்ல வார்த்தை சொல்வது மட்டும் அல்ல, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி தினசரி பொறுப்புகளையும் ஒழுங்குபடுத்தும் ஆற்றல் அது. இந்த அதிகாரம் சமாதானத்தையும் பலத்தையும் விவரிக்கிறது. யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலைப் போல அநேகமாக இருந்தார்கள். அவர்கள் சாப்பிட்டார்கள், குடித்தார்கள், மகிழ்ந்தார்கள். சாலமோன் விசாலமான ராஜ்யத்தில் ஆண்டான். சுற்றியிருந்த தேசங்கள் பரிசுகளுடன் வந்தன. தேசத்தில் பாதுகாப்பு இருந்தது. பழைய ஏற்பாட்டின் அழகான சமாதான படங்களில் ஒன்று இங்கு வருகிறது. ஒவ்வொருவரும் தன் திராட்சைச் செடியின் கீழும் தன் அத்திமரத்தின் கீழும் பாதுகாப்பாக இருந்தார்கள். அது விவசாய படம் மட்டும் அல்ல, அது உடன்படிக்கையின் சமாதானம். பயமின்றி அமர முடியும் குடும்பம். போரால் குலையாத வீடு. எதிரிகள் எரிக்காததால் விதைக்கவும் அறுக்கவும் முடியும் நிலம். பல ஆண்டுகளின் போருக்குப் பிறகு கிடைத்த நிலைத்தன்மை. தாவீதின் வாழ்க்கையில் இஸ்ரவேல் பல போர்களைக் கண்டது. ஆனால் சாலமோனின் கீழ் ராஜ்யம் ஓய்வு, ஒழுங்கு, வளம் ஆகிய காலத்திற்குள் நுழைகிறது. இந்த அதிகாரம் சாலமோனின் ஞானத்தையும் விவரிக்கிறது. தேவன் அவனுக்கு மிகுந்த ஞானத்தையும் புரிதலையும் கடற்கரை மணலைப் போல விசாலமான இருதயத்தையும் கொடுத்தார். அவன் ஞானம் கிழக்கத்திய ஞானத்தையும் எகிப்தின் ஞானத்தையும் மீறியது. அவன் நீதிமொழிகளைப் பேசினான். பாடல்களை எழுதியான். மரங்கள், மிருகங்கள், பறவைகள், ஊர்வன, மீன்கள் குறித்து பேசினான். அவனுடைய ஞானம் விசாலமானது. அவன் ஜனங்களை நியாயந்தீர்க்க முடிந்தது. படைப்பையும் கவனிக்க முடிந்தது. ராஜ்யத்தை ஆள முடிந்தது. தேவனுடைய சிருஷ்டியின் காரியங்களையும் சிந்திக்க முடிந்தது. எல்லா தேசங்களிலிருந்தும் மக்கள் அவன் ஞானத்தை கேட்க வந்தார்கள். தேவன் தம் ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்போது அந்த வெளிச்சம் மறைக்கப்பட வேண்டியது அல்ல, இஸ்ரவேல் தேசங்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டியது. சாலமோனின் ஞானம் தேவன் அவன் மேல் வைத்த ஆசீர்வாதத்தை நோக்கி ஜனங்களை இழுத்தது. ஆனால் இந்த அதிகாரம் அமைதியான எச்சரிக்கையையும் தருகிறது. சமாதானமும் வளமும் ஆசீர்வாதங்கள். ஆனால் அவை விசுவாசத்திற்கு மாற்றாக இருக்க முடியாது. செல்வம், புகழ், வலுவான அரசு, பிற தேசங்களின் மரியாதை இவை இருதயத்தையும் சோதிக்கலாம். வாழ்க்கை வசதியாகும்போது இருதயம் இன்னும் கர்த்தரை நினைவில் வைத்திருக்க வேண்டும். சாலமோனின் ஞானம் தேவனிடமிருந்து வந்தது. அவன் ராஜ்யத்தின் சமாதானம் தேவனிடமிருந்து வந்தது. அவன் கீர்த்தியும் தேவனிடமிருந்து வந்தது. அதை நினைத்தால் ஆசீர்வாதம் பரிசுத்தமாக இருக்கும். அதை மறந்தால் வளம் பெருமையாக மாறும். அதனால்தான் இந்த அதிகாரம் சாலமோனைத் தாண்டி கிறிஸ்துவை நோக்கி நம்மை அழைக்கிறது. இயேசு கிறிஸ்துவே உண்மையான சமாதான ராஜா. அவருடைய ராஜ்யம் வரி, படை, மனித ஞானம் இவற்றால் தாங்கப்படுவதில்லை. அது நீதியிலும் இரக்கத்திலும் உடன்படிக்கையிலும் மீட்பிலும் கட்டப்படுகிறது. அவர் திராட்சைச் செடியின் கீழ் அமரும் சமாதானத்தை விட ஆழமான சமாதானத்தை தருகிறார். அவர் தேவனோடு சமாதானத்தை தருகிறார். சாலமோனின் ராஜ்யம் ஒழுங்கும் ஓய்வும் என்ன என்பதை காட்டுகிறது.
கிறிஸ்துவின் ராஜ்யம் நித்திய சமாதானத்தை தருகிறது. ஆகவே இந்த அதிகாரம் ஒழுங்கு, வழங்குதல், சமாதானம் ஆகிய காலங்களுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்த கற்பிக்கிறது. பெரிய தருணங்களில் மட்டும் அல்ல, தினசரி பொறுப்புகளிலும் ஞானத்தை பயன்படுத்த கற்பிக்கிறது. ஒவ்வொரு நல்ல வரமும் கர்த்தரிடமிருந்து வருகிறது என்பதை நினைவூட்டுகிறது. கர்த்தர் சமாதானம் கொடுத்தால் நாம் பெருமைப்படக்கூடாது. நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் ஞானம் கொடுத்தால் நம்மை உயர்த்த அதை பயன்படுத்தக்கூடாது. அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க பயன்படுத்த வேண்டும்.